15 மினிட்ஸில் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கை தேங்காய், ஒரு கை பொட்டுக்கடல, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், அதில் கொஞ்சம் சோம்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ப்ரௌன் ஆகிற வரையில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரும்போது நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்போட ஹைலைட்டே கொத்தமல்லி தான். நம்ம அதிகமாக கொத்தமல்லி சேர்க்கும் போது இந்த குழம்புல அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்கி ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.